ಜೊತೆಯಾಗಿರುವವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. ನಾವು ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿರುವಾಗ, ರೋಗದಲ್ಲಿರುವಾಗ ನೀವು ನಮಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದೀರ. ಇವತ್ತು ರಾಜ್ಯ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಬಲಹೀನರಿದ್ರೆ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಸೌಖ್ಯ ಕೊಡುವ ಕರ ಮುಚ್ಚಿರಲ್ಲ ಅಪ್ಪ. ಅಪ್ಪ ಈ ಮಳೆ ಚಳಿಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾರಾದ್ರೂ ಬಲಹೀನತೆ ಇದ್ರೆ ಅಪ್ಪ ನೀವು ಅವರಲ್ಲಿ ಮುಟ್ಟಿ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಅಪ್ಪ. ಎಸ್ಸೋ ಲಾರ್ಡ್ ಅವ್ರಿಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸಿ ರಾಜ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಪ್ಪ. ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗೋ ಮಕ್ಕಳು, ಕಾಲೇಜ್ಗೆ ಹೋಗೋ ಮಕ್ಕಳು, ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗುವ ಎಲ್ಲರೂ ಅಪ್ಪ ಒಂದು ಸುರಕ್ಷಿತದಲ್ಲಿ ಇರಲು ಅಪ್ಪ. ಈ ಮಳೆಯಿಂದ ಯಾರಿಗೂ ಏನು ಬಾಧೆ ಬರದೆ ಅಪ್ಪ ನೀವು ಅವರನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು ರಾಜ. ಅಪ್ಪ ನಮ್ಮ ಸಭೆಯಾರನ್ನು ಅಪ್ಪ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತೇವೆ ರಾಜ. ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಅಪ್ಪ ಎಸ್ಸೋ ಲಾರ್ಡ್ ವಿ ಸಬ್ಮಿಟ್ ಲಾರ್ಡ್. ನಾವು ಎಷ್ಟು ನೋಡೋದು ನೀವು ನೋಡೋ ಹಾಗೆ ಬರಲ್ಲ ರಾಜ. ಅಪ್ಪ ಯೇಸು ನೀವೇ ಅವರನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಕಾಪಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದೀರ ಯೇಸುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಪ್ಪ. ಇದು ಕುಟುಂಬಕ್ಕಾಗ, ಈಗ ಪಿಳ್ಳೆಗಳಿಗಾಗ ನಾವು ಮಂಜಾಡಿರೋಮಪ್ಪ. ಅಪ್ಪ ಯೇಸು ಲಾರ್ಡ್ எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பாதுகாப்பு எங்க குடும்பத்து மேல இருக்கட்டும். உங்க பாதுகாப்பு எங்க சபை மேல இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் மேல, எங்க பெற்றோர்கள் மேல இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே இயேசுவே ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீர் எங்களை பலப்படுத்தி, எங்களை திடப்படுத்தி, இன்னும் எங்க விசுவாசத்தை அதிகப்படுத்தணும் ராஜா. இன்னும் உங்க கிட்ட வர எங்களுக்கு உதவி செய்யணும் அப்பா. அப்பா இயேசுவா ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடும் அப்பா தேவையான வேண்டுதலோடும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க ராஜா. அப்ப நாங்க ஒன்றை குறித்தும் நாங்க கவலைப்படாம உங்க இடத்துல நாங்க தெரியப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா எல்லாரும் வாயில திறந்து இயேசுவை, இயேசப்பாவை எங்களை நடத்துகிறவரை, எங்கள் ரட்சிப்பின் கேடகமா இருக்கிறவரை அப்பா எங்கள் தேவனை ஆண்டவரை நாங்க துதிக்கிறோம் ராஜா. நாங்க துதிக்கிறோம் அப்பா. You are our strength, O Lord. You are our strength and you are our song, O Lord. Oh yes, O Lord. நன்றி ராஜா. பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க. எல்லா ஒಳ್ಳೆದೇ ஆகும் தேவா. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಸದಾ ನನಗೆ. ಗಟ್ಟಿ ಮಾಡೋಣ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆದೇ ಆகும் ದೇವಾ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಸದಾ ನನಗೆ. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಒಂದು ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರಲು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಒಂದು ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರಲು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆದೇ ಆಗುವ ದೇವಾ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಸದಾ ನನಗೆ. ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆದೇ ಆಗುವ ದೇವಾ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಸದಾ ನನಗೆ. ಆರಾಧಕಾರನಿ ನಡೆದರು, ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟರು. ಆರಾಧಕಾರನಿ ನಡೆದರು, ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟರು. ನೀ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವೆ ದೇವಾ. ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನಲ್ಲಿ ನೆರವೇರುವುದು. ನೀ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವೆ ದೇವಾ. ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನಲ್ಲಿ ನೆರವೇರುವುದು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಒಂದು ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರಲು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಒಂದು ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರಲು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆದೇ, ಎಲ್ಲ ಒಳ್ಳೆದೇ ಆಗುವ ದೇವಾ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಸದಾ ನನಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆದೇ ಆಗುವ ದೇವಾ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಸದಾ ನನಗೆ. ನನ್ರಿ ಸ್ತೋತ್ರ
ராஜா ஸ்தோத்திரம் அப்பா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எங்களால செய்ய முடியும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த ஜூலை மாதத்துல எத்தனையோ போராட்டங்களை நாங்க சந்திச்சோம் ஆண்டவரே எத்தனையோ வேலையில எங்களுக்கு சவால்கள் இருந்துச்சு சேலஞ்சஸ் இருந்துச்சு கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பலப்படுத்தி எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு எங்களை ஒருத்தர் இடத்துலயும் எங்களை வெட்கப்படுத்த விடாம கர்த்தர் எங்களை பலப்படுத்தினாரு அதுக்குதான் நாங்க கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்ல அவருடைய சமூகத்தை வந்திருக்கிறோம் அப்பா அதே பெலன் அப்பா இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமான விசுவாசங்கள் இன்னும் அதிகமான பரிசுத்தங்கள் எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இன்னும் ஒரு அட்வான்ஸ் லெவல்ல நாங்க ஸ்பிரிச்சுவலா நாங்க வளரணும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்பா அந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவரே எங்களோட நீங்க இருக்கணும் அப்பா ஆண்டவரை எங்களை பலப்படுத்தணும் ராஜா அப்பா நாங்க கேட்கிறோம் அப்பா அப்பா பெலன் கொடுக்கிற இடத்துல தான் நாங்க கேட்க முடியும் நீரே எங்களை பலப்படுத்துகிறவர் இந்த உலகத்துல யாரும் எங்களை பலப்படுத்த மாட்டாங்க எல்லாரும் எங்களை வீக் தான் பண்ணுவாங்க ஆனா நாங்க கர்த்தர் இடத்துல வரும்போது கர்த்தரை அப்பா நன்றி ராஜா உங்களுடைய சமூகத்தை நாங்க வந்திருக்கிறோம் உங்களுடைய சமூகத்துல எங்களுக்கு கிருபை இருக்கு உங்களுடைய சமூகத்துல எங்களுக்கு சமாதானம் இருக்கு உங்களுடைய சமூகத்துல எங்களுக்கு பெலன் இருக்கு உங்களுடைய சமூகத்துல எங்களுக்கு சுகம் இருக்கு ராஜா அப்ப எங்களுக்கு தேவையானது எல்லாம் தருகிற தேவன் நீர் மட்டுமே ராஜா ஸ்தோத்திரம் ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்க சபையை பலப்படுத்துங்க எங்க சபை பிள்ளைகளை பலப்படுத்துங்க எங்களை பலப்படுத்துங்க பாஸ்டரை பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா இயேசுவே அல்லேலூயா உம்முடைய கரத்துல நாங்க அடங்கி காத்திருக்கிறோம் ராஜா ஸ்தோத்திரம் ராஜா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே வந்திருக்கிற எல்லாரையும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இயேசுவின் கிருபையினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அதுக்கு முன்னாக நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் நம்முடைய தேசத்தில் மழை நிமித்தமாக ஒரு பெரிய அழிவுகள் நடந்து கொண்டு வருகிறது. தட்சிண கர்நாடகா கேரளாவில் சுமார் நூற்றுக்கணக்கான ஜனங்க தன் உயிரை மாற்றிக்கிறாங்க. பல பேருடைய உடம்பு இன்னும் கிடைக்கல. ராவு பகலாக அந்த பேரிடர் மீட்பர் குழு அந்த வாலண்டரிஸ் நைட் அண்ட் டே வேலை செஞ்சுக்கிறாங்க. நம்ம ஜபத்துக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை, மற்றவங்களை ஜபத்தில் நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நாம் இன்னைக்கு உயிரோடு நினைக்கணும்னு சொன்னால் இட் இஸ் ஆண்டவருடைய பெரிய கிருபை, கர்த்தருடைய ದೇವರ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೃಪೆ. ಪ್ರತಿದಿನ ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಒದಗಿಸಿಕೊಟ್ಟಿರುವ ದೇವರಿಗೆ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಾವು ಕಣ್ಣಿನಿಂದ ದೇವರೇ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರೋ ಕೃಪೆಗಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಎಷ್ಟು ಅಲ್ಲಿ ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮಗು ಅರ್ಧ ಗಂಟೆ 2 ಗಂಟೆ ಮುಂಚೆ ನಮ್ಮ ಮಗು ಫೋನ್ ಮಾಡ್ತು ನನಗೆ, ಡ್ಯಾಡಿ ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. ಆಮೇಲೆ 2 ಗಂಟೆ ನಂತರ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ ಫೋನ್ ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಆಗಿದೆ. ಬಂದು ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಮನೆಯೇ ಇಲ್ಲ. ಆ ಸ್ಕೂಲು ಎಲ್ಲ ಹೊಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಸುಮಾರು ಮಕ್ಕಳು ಅಲ್ಲಿ ಟೀ ತೋಟದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿ ಇದು ಎಷ್ಟು ಒಂದು ಜಸ್ಟ್ ಇಮ್ಯಾಜಿನ್ ಮಾಡಿ ನೋಡಿ, ಎಷ್ಟೊಂದು ಕೃಪೆ ನಾವು ಹೊಂದ್ಕೊಂಡು ಬದುಕ್ತಾ ಇದ್ವಿ. ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಈ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ ದೇವರೇ, ನಾವು ಅವ್ರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಅವ್ರು ನೆನೆಸ್ಕೊಳ್ತೀವಪ್ಪ. ಅವ್ರ ಕಳೆದುಕೊಂಡ ಮಕ್ಕಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದೇ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಹೆಂಗಸು ಮಾತ್ರ ಉಳಿದಲ್ಲ, 9 ಜನ ಸತ್ತೋಗಿದ್ದಾರೆ. ಈ ರೀತಿ ಆ ಕಣ್ಣೀರಿಗೆ ನಾವು ಖಂಡಿತ ನಮ್ಮಿಂದ ಸುಧಾರಣೆ ಕೊಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಭೂಮಿ ಆಕಾಶ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರು ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಒಂದು ರಚನೆ ಕೊಡಬೇಕು, ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಒಂದು ಬಲವನ್ನು ಕೊಡಬೇಕು, ಮನಸ್ಸಾಂತರ ಕೊಡಬೇಕು. ಇನ್ನು ಮುಂಚೆ ದೇವರು ನಾವು ಹುಡುಕಿ ದೇವರ ಹತ್ರ ಕಾವಲು ಪಡ್ಕೊಬೇಕು. ಅವ್ರಿಗೆಲ್ಲ ದೇವ್ರ ಇದ್ರೆ ಈ ತರ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಅನಾಹುತಿಗೆ ದೇವ್ರ ಕೈ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. ದೇವರೇ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ತಿಳುವಳಿಕೆ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡ್ಬೇಕಪ್ಪ.
ஆண்டவரே மன ஸ்டாப் அழிவின் பாதையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே உணர்வு தாரும் ஆண்டவரே. உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் உமது கிருபை பெரிதாயா. அவர்கள் உமது கிருபையை சார்ந்து இந்த பொல்லாத உலகத்தில் தன்னை காத்துக்கொள்ள ஒரு தரிசனம் கூட ஆண்டவரே. நம்ம தேசத்துல மாத்திரம் Hallelujah, we need your divine protection, Lord. சவுத் கொரியால பெருவெள்ளம், நார்த் கொரியால பெருவெள்ளம், எல்லா இடங்களிலும் அழிவு தான் முன்னால நிக்குது. நான் வாழ்ந்திருக்குது அவருடைய பெரிய கிருபையப்பா. ஆகஸ்ட் மாசம் எனக்கு பெரிய கிருபை, அதிகமான கிருபைகளை கொடுப்பா. இந்த மாசத்துல என்ன நடக்க போதோ எல்லாத்துக்கும் இப்படி கிருபை எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் சொந்த பந்த ஜனங்களுக்கு வேணும், என் சபையாருக்கு வேணும். எல்லாம் கேளுங்க. அப்பா அழிந்து போகிற ஜனங்கள் அப்பா சபையை தேடி வரணும், உண்மையான தேவனை தேடி வரணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மை அறியாத பிள்ளைகள் உண்மை தேடி வரணும் ராஜா. ஆண்டவரே அந்த கடைசி காலத்துல ஆண்டவரே அப்பா இயேசுவே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிசாசின் கையில அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே ஆத்துமாக்கள் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம். அப்பா உலகத்தின் ரட்சகர் கையில பிள்ளைகள் வர அப்பா இயேசுவே ஆத்துமாக்களும் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள ஆண்டவரே நீ கிருபை செய்யுங்க. அப்பா எங்க தேசத்து மேல மனம் இறங்குங்கப்பா. ஹalleluya எங்க தேவி நகர் மேல மனம் இறங்குங்க ராஜா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே thank you Lord. அப்பா இந்த ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அப்பா இன்னும் அநேகருக்கு இந்த ரட்சிப்பு சேராம இருக்கு ராஜா. ஆண்டவரே அப்பா ரோமாபுரிய பத்திரிகை book of Rome chapter the gift of salvation Lord 8 verse 26 அதை வெச்சு நாம ஆண்டவர் ஆவிக்குள்ளாக சில நிமிஷம் 5 நிமிஷமாவது ஆவிக்குள்ளாக ஜெபிச்சு ஒரு புது பலத்தை கர்த்தர் தருவார். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன். இந்த ஆகஸ்ட் மாசம் நமக்கு அதிகமான மழைக்காலம் இருக்கும் போது கர்நாடகாவில் கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கணும், வருமானம் கொடுக்கணும். பெரிய ஏழை ஜனங்களுக்கு இந்த வண்டி தருவோ, ரோடு வியாபாரம் பண்றோங்கோ, மேஷன் ஒர்க் பண்றோங்கோ, கூலி வேலை செய்யறோங்கோ, இதெல்லாம் வேலை இருக்காது. கர்த்தர் இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்க முடியாது. கர்த்தர் பாருங்க, காபி தோட்டத்துல வேலை செய்யற பெரிய குடும்பங்கோ நேற்று செத்து போயிட்டாங்க, அதுபோல நம்முடைய கர்நாடகாவிலையும் கர்த்தர் அழிவிலிருந்து ரட்சிக்க முடியாது. இந்த தேவி நகரில் உள்ள ஜனங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டு அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ಹಾಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸಹ ನಮ್ಮ ಅಶಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ಏಕೆಂದರೆ ನಾವು ತಕ್ಕ ಪ್ರಕಾರ ಏನು ಬೇಡಿಕೊಳ್ಳಬೇಕು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದಿದ್ದರಿಂದ ಪವಿತ್ರಾತ್ಮನು ತಾನೇ ಮಾತಿಲ್ಲದಂತ ನರಳಾಟದಿಂದ ನಮಗೋಸ್ಕರ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இப்போ நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அந்த உதடுகளை கர்த்தர் ஆண்டவரே தேசத்துக்காக நாங்கள் பரிசுத்த ஆவியிலே ஜெபிக்க கற்றுத்தாரும். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட வரும் பொழுது அந்த உதடுகள் தேவனுடைய பாஷையில பேசி ஜெபிக்க முடியும். ஐயா, சாத்தானை ஜெயிக்கவும் உலகத்தை ஜெயிக்கவும் எங்களுக்கு குடும்பத்திலே போராட்டம் வருகிறது, உலகத்திலே போராட்டம் வருகிறது, வேலை ஸ்தலத்திலே போராட்டம் வருகிறது. எத்தனை பேருக்கு வேலை ஸ்தலத்தில் நிம்மதியா வேலை செய்ய முடியாது? இது 3 குறிப்பு நான் வச்சுக்கிறேன். குடும்பத்துல போராட்டம், வேலை ஸ்தலத்துல போராட்டம், பைனான்சியலி போராட்டம்,
இந்த 3 காரியங்களுக்காக எங்கள் ஆவில நாங்கள் ஜெபிக்க என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்க செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாமல் இடங்களுக்கு நம்ம போகும்பொழுது நம்மளுடைய கிரேஸ் மைனஸ் ஆகிடுது. கர்த்தருக்கு சித்தமில்லாத இடத்துக்கு நம்ம யாருன்னா கூப்பிட்டா உடனே ஓடிடும். அது என்ன ஆகுது நமக்கு தெரியுது, நமக்கு தெரியாத கிரேஸுக்கு மைனஸ் ஆகும். கிரேஸுக்கு மைனஸ் ஆகும்போது நமக்கு நஷ்டங்கள் உருவாகும், வியாதி வருது, பல பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு இங்க வர்றது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. காலெல்லாம் ஒரே எரிச்சல். இந்த கோல்டு சீசன் ஆச்சுன்னா என் கால் ரொம்ப எரிச்சல் வருது. அதனால இன்னைக்கு லீவ் போட்டலாம்னு நினைச்சேன். ஆனாலும் வீட்டில் துரிதப்படுத்தினால இன்னைக்கு எப்படியாவது 1ஆம் தேதி மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்தேன். இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனை பேர் வருது. எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு கர்த்தருடைய பலத்தில் அவங்க நிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாச வேணும். அவங்க ஆவியை ஜெபிக்க வேணும். கர்த்தர் ஆவியானவர் எல்லா கரைகளும் கட்டி Lord, yes, oh Lord. Hallelujah. Appa, yes, Lord, go before us. Oh, yes, oh Lord. Bless this day, Lord. Bless this day, oh Lord. Oh, yes, oh Lord. We humbly submit, Lord. We humbly submit ourselves, Lord. Lord, yes, oh Lord. Appa, பலப்படுத்துகிறவரே, அப்பா பலப்படுத்துகிறவரே. இந்த 1ஆம் தேதியில எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி ஆண்டவர் ஜெபம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த காலை உலகை ஒன்றாக சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீர் என்னை இந்த காலை உலகை கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம் சித்தம் இல்லாமல் நான் வந்திருக்க மாட்டேன். உம் சித்தத்தின்படி என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்களை நீர் ஒன்றாக சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு இன்னொரு நாளை கூட்டி வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாங்கள் எங்களை காண செய்ததுக்கு தேவனே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்கள் தேவையெல்லாம் சந்தித்தீரப்பா. கடந்த மாதம் எல்லாம் எங்கள் தேவையெல்லாம் சந்தித்து எங்களை போஷித்து பராமரித்து தேவனே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை ராஜா. நீங்கள் எங்களை எப்படி ஜூலை மாதம் நடத்தினோ அதை விட அதிகமாக இந்த மாதம் நடத்துவேன் நம்புகிறேன் அப்பா. நீ நடத்துவேன் ராஜா. ஹல்லேலூயா.
அப்பா உண்மை நம்பி நாங்கள் வாழ்கிறோம் அப்பா. எந்த மனிதனையும் நாங்கள் நம்ப வேண்டாம் ராஜா. உண்மை நம்பி நாங்கள் வாழ்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா இந்த சபை வர ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்தில் கொள்ள ராஜா. அப்பா ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க ராஜா. ஹalleluya. அப்பா எந்த வியாதியும் அணுகாதபடி, எந்த தீங்கும் இந்த சபைக்கு வர ஒவ்வொருவரும் அணுகாதபடி ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க ராஜா. உங்க விளையாட ஒவ்வொரு குடும்பத்தையும் மறவாமல் சித்தம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. ஆவியானவரே நீங்க இதுக்குள்ள வாசம் செய்யலாம். நீங்க இதுக்குள்ள வாசம் செய்து எங்களை வழிநடத்துவீங்க. நீரே எங்களை வழிநடத்துவதற்கு தடுத்து நிறுத்துங்க ராஜா. அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயம் உங்களை மட்டும் மகிமைப்படுத்தணும் அப்பா. உங்களை மட்டும் நாங்கள் உயர்த்தணும். உங்களை மட்டும் நாங்கள் உயர்த்தணும் அப்பா. இந்த அழிவின் காலத்தில் எங்களுக்கு தெரியும் ராஜா. உண்மை வருத்தும்படி ஜனங்களை மாற்றுங்க தகப்பனே. நீரே உண்மையான தேவனுக்கு உணர்வு பாதத்தில் திரும்ப உதவி செய்க ராஜா. அப்ப உதவி செய்க ராஜா. உதவி செய்க தகப்பனே. அப்ப எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு நிமிஷம் உட்காருங்க. இருக்கிற 5 நிமிஷத்துல ஒரு வசனத்தை படிக்கலாம். இந்த ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்வோம். எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு மேல நம்பிக்கை வைக்கிறவங்கள கர்த்தர் ஆபத்திலிருந்து காப்பாற்றுறேன்னு சொல்லிக்கிறார். அல்லேலூயா. காரணம் நாம இந்த பூமிக்காக வாழ வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ்றோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யம் வர வரைக்கும் பிசாசு நம்மளை வஞ்சிக்காதபடிக்கு, திருடன் கையில் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த இடத்துல நம்ம போய் சேர வரைக்கும் ದೇವರು ನಮಗೆ ನೇಮಿಸಿರುವ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗೋ ತನಕ ಆತನ ಕೃಪೆಯು ಶಾಶ್ವತವಾದದ್ದು. ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ ಅದನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಬೇಕು. ಐಸಾಯ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 35ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಮಾತ್ರ ದೇವರು ಒಂದು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಅದು ಬಾಧ್ಯ ಆಗಲು, ಎಲ್ಲರಿಗೂ ಅದು ಪಾಲಾಗೋದಿಲ್ಲ. ಯಾರು ದೇವ್ರನ್ನ ಆಚರಿಸಿಕೊಳ್ತಾರೋ, ಪ್ರತಿದಿನ ದೇವ್ರ ನಂಬಿ ಆಚೆ ಹೋಗ್ತಾರೋ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ದೇವರ ವಾಗ್ದಾನ ಮುಖಾಂತರ ಕಾವಲನ್ನು ಕೊಡೋನಾಗಿದೆ. அல்லேலூயா. கன்னடದಲ್ಲಿ தமிழ்ನಲ್ಲಿ ಓದಿ, ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ ಓದಿ ಪರವಾಗಿಲ್ಲ. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಯೆಹೋವನು ವಿಮೋಚಿಸಿದವರು ಹಿಂದಿರುಗಿ ಶಾಶ್ವತ ಸಂತೋಷವೆಂಬ ಕಿರೀಟವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಕಿರೀಟ. அல்லேலூயா. ಅಲ್ಲಿ ಹರ್ಷ ಅಂತ ತಮಿಳಲ್ಲಿ ಬಂದಿದೆ, ಮಗಿழ்ச்சி ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ಬರ್ತದೆ. everlasting joy will crown their heads. yes, hallelujah. just ನೀವು ಇಮ್ಯಾಜಿನ್ ಮಾಡಿ ನೋಡಿ, ಈ ಒಂದು ವಿಷಯ ಹತ್ರ ಬರ್ತಾ ಇದೆ. ಅದಕ್ಕೇನೆ ದೇವರು ಬೇಗ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದೋದಕ್ಕೆ ತೀರ್ಪನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮೊದಲನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಕೇರಳ ದೇಶದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಷ್ಯನು ತೋಮ ಸೇವೆಗೆ ಹೋದರು. அல்லேலூயா. ಸುಮಾರು ಸಭೆಗಳನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದ್ರು. ಆ ಇಡೀ ಕೇರಳ ದೇಶ ರಕ್ಷಣೆ ಹೊಂದೋದಕ್ಕೆ ದೇವರು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು. ಅನೇಕರು ಸ್ವಾರ್ಥ ಸಾಗಿದ್ರು. ಆದರೂ ಇವತ್ತು ನಿನ್ನೆ ನಡೆದಿರೋ ಘಟನೆ ನೋಡಿದ್ರೆ
ಆ ವಯನಾಡು ಒಂದು ಒಳ್ಳೆ ಸೈಟ್ ಸೀನ್ ಆಗಿತ್ತು. ಒಬ್ಬ ಹೆಂಗಸು ಹೇಳ್ತಾಳೆ, ಆ ಬಿಲ್ಡಿಂಗ್, ಆ ಮನೆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಸುಮಾರು 500 ಕುಟುಂಬಗಳಿತ್ತು ಅಂತ. ಈಗ ಅದು ನೆಲಸಮ ಆಗಿದೆ. ಆ ಒಂದು ಘಟನೆ ನೋಡಿದ್ರೆ ನಿಜವಾಗಲೂ ಅದು ದೇವರ ಕೋಪದಿಂದನೇ ನಡೆದಿದೆ. ಅಲ್ಲೆಲೂಯ. ಯಾಕಂದ್ರೆ ಸುವಾರ್ತೆಗೆ ಬೆಲೆ ಕೊಡದವರು ತೀರ್ಪು ಕೊಡು ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಲ್ಲೆಲೂಯ. ನೀವೆಲ್ಲರೂ ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ಬೆಲೆ ಕೊಟ್ಟು ಒಂದು ಸ್ವಾರ್ಥಿಯಾಗಿಯೇ ಹೊರಗೆ ನಡಿಬೇಕು. ನೀನು ಯಾರಂದ್ರೆ ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವಾರ್ಥಿ. ಅಲ್ಲೆಲೂಯ. ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವಾರ್ಥಿ. ಆ ರೀತಿ ನಿನ್ನ ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ದರ್ಶನ ಅದು ಆಗಿದ್ರೆ ನೀನು ಹೋಗೋ ಜಾಗ ಇದು ಆಗುತ್ತೆ. ಅಲ್ಲೆಲೂಯ. ಚಿಯೋನ್ ಅಂದ್ರೆ 3 ಚಿಯೋನ್ ಇದೆ. ಒಂದು ದಾವೀದನ ಕಾಲದಲ್ಲಿ, ಸೌಲಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡಿ ಅಮೇಲೇಕರನ್ನ ಹೊಡೆದಾಕಿ ಸ್ವಲ್ಪ ದೇಶನ ವಶ ಪಡ್ಕೊಂಡ ಸೌಲು. ಅವನು ಪೂರ್ತಿ ಅಮೇಲೇಕನ ಸಾಯಿಸಿಲ್ಲ. ಆದರೆ ದಾವೀದನಿಗೆ ಬರುವಾಗ ಅವನು ಪೂರ್ತಿ ಅಮೇಲೇಕನ ಸಾಯಿಸಿಬಿಟ್ಟು, ಅಮೇಲೇಕ ಅಂದರೆ ಮಾಂಸ ಇಚ್ಛೆ. ಅಮೇಲೇಕ ಅಂದ್ರೆ ಏನು? ಮಾಂಸ ಇಚ್ಛೆ. ಆ ರೀತಿ ಅವನು ಹೊಡೆದಾಕಿ ದಾವೀದನ ನಗರ ಅಂತ ಹೆಸರು ಸಿಯೋನ್ ಅಂತ ಹೆಸರಿಟ್ಟ. ಅಲ್ಲೆಲೂಯ. ಆ 40 ವರ್ಷ ಅದರೊಳಗೆ ಇದ್ದವ್ರಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಇತ್ತು. ಏನಿತ್ತು? ವಿಶ್ರಾಂತಿ ಇತ್ತು. ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ಬರತಕ್ಕಂಥ ನಿತ್ಯ ವಿಶ್ರಾಂತಿ ಆಗಿರ್ತದೆ. ಅಲ್ಲೆಲೂಯ. ಇಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ? ಅವರು ಕ್ರೀಸ್ತವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಜೀವನಿಗೆ ಬರ್ತಾರೆ. ಎಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ? ಅದಕ್ಕೆ ಇವತ್ತಿಗೂ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಯುದ್ಧ ನಡೀತಾ ಇದೆ. ಆ ಯೆರೂಸಲೇಮ್ ನಗರ ಬೇಕು, ಆ ಇಸ್ರೇಲ್ ನಗರ ಬೇಕು, ಅದು ಸಿಯೋನ್ ಬೇಕು ಅಂತ ಮುಸ್ಲಿಮ್, ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸು, ಯಹೂದಿಯರು ಎಲ್ಲ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬೇಗನೆ ಯೇಸು ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲೆಲೂಯ. ಅದು ಯೇಸುವಿನ ರಾಜ್ಯವಾಗುತ್ತೆ. ಇದೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಶಪಡಿಸ್ತದೆ. ನಾವೆಲ್ಲ ನಿಜವಾಗ್ಲೂ ದೇವ್ರಿಗಾಗಿ ನಾವು ಇರೋರಾಗಿರ್ತಾರೆ, ನಂಬಿಕೆ ದೇವ್ರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ರೆ ನಾವು ಕಾವಲು ಪಡ್ಕೊಳ್ಳೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಮಗೆ ಒಂದು ಜೀವನ ದೇವ್ರ ಚಿತ್ತ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲೆಲೂಯ. ನಾವು ಅದರ ಗುರಿ, ಆ ಗುರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಬದುಕಬೇಕು, ತಿನ್ಬೇಕು, ಉಣ್ಬೇಕು, ಮಲಗಬೇಕು, ಹೋಗ್ಬೇಕು ಅನ್ನೋ ಕೆಲಸನ ಮರೆತುಬಿಟ್ಟು ದೇವರ ತೀರ್ಪು ಒಂದೊಂದು ಕಡೆಯಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. ಅಲ್ಲೆಲೂಯ. ಅಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು ಇಲ್ಲಿ ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ, ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ತೀರ್ಪು ಬರ್ಬೋದು. ಆದರೆ ನೀನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಆದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರ್ಬೇಕು. ಅಲ್ಲೆಲೂಯ. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட குடும்பத்துல நான் ஒரு பங்கு, நான் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி நீ ವಿಶ್ವಾಸಿ. ಅಲ್ಲೆಲೂಯ. ಅದನ್ನು எடுத்துக்கணும். ಪ್ರತಿ ದಿನ ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಕಾವಲಲ್ಲಿ ನೀನು ಇರೋದಕ್ಕೆ ಕಲ್ತ್ಕೊಬೇಕು. என்ன சொல்றாரு? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி என்ன பண்ணணும்? அப்ப பிராக்டிஸ் பண்ணுமா பண்ணக்கூடாதா? அல்லேலூயா. சபை உனக்கு பிராக்டிஸ் கொடுக்குது. நானே காலம் பூரா இங்க பாடிக்கணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு நீ பாடணும், இன்னொரு நாளைக்கு நீ பாடணும். ஏன்னா நான் அங்க வரும்போது பாட்டு தரலன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீ பாடி பாடி தேவனை ஆராதிக்க உன் நாக்குக்கு நீ இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாட்டு வரும். அல்லேலூயா. நிறைய பேர் கர்த்தரை பாடினா என்ன நஷ்டம்னு நினைக்கிறீங்க. கர்த்தரை பாடினா ஏன்னா நான் சும்மா பாட்டே தான் பாட்டு. பாட்டு கூட ஒரு ஜெபம் தான். அல்லேலூயா. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗೋದು ದೇವರ ಪಾಠ ಪಾಡಿಲ್ಲ இல்லையா? ಹೃದಯದಿಂದ ಪಾಡಿನೀங்கன்னா உங்களுக்கு ಒಳ್ಳೆಯದೇ ಆಗೋದು. அல்லேலூயா. 1ನೇ ತಾರೀಖೆ ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳು ನಾನು ಹಾಡು ಹಾಡಿದ್ದೀನಿ, ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ. அல்லேலூயா. ಅದು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅದೇ ಹಂಗೆ ಕಂಟಿನ್ಯೂ ಆಗುತ್ತೆ. ಯಾರು ಏನೋ ಹೇಳ್ತಾರೆ, ಫೋನ್ ಬರ್ತದೆ, ಇದಾಯ್ತು ಅದಾಯ್ತು, ನೀನು ಚಕ್ಕನ್ನ ಮನಸ್ಸು ಕರಗೋಗ್ಬೇಡ. ನಾನು ದೇವ್ರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀನಿ, ದೇವರು ಕೆಟ್ಟದನ್ನ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலೂಯಾ. ನೀನು ಬಾಯಿ ಮಾತಾಡಬೇಕು. அல்லேಲೂಯಾ. ಸುಮ್ಮನೆ ಬಾಯಿ ಮುಚ್ಕೊಂಡು ಕೂತ್ಕೊಂಡಿರೋ ಸಮಯ ಇವಾಗ ಇಲ್ಲ. ಇವಾಗ ಬಾಯಿ ಬಿಚ್ಚಿ ಮಾತಾಡಬೇಕು. அல்லேಲೂಯಾ. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಮಾತಾಡಬೇಕು, ಒಬ್ಬೊಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಮಣಿ ಇದ್ದಾರೆ,
ಅವರು ಕೂಡ ಅವ್ರ ವಯಸ್ಸಿಗೆ ತಕ್ಕ ಅನುಭವ ಇರ್ತದೆ. ಅದನ್ನ ಹಂಗೆ ಇರಲಿ ಅಂತ ಹೇಳಕ್ಕಲ್ಲ. ಇಷ್ಟೆಲ್ಲ 80-70 ವಯಸ್ಸು ಇರ್ತದೆ. ಆ ಅನುಭವದಲ್ಲಿ ಅವ್ರು ಏನೇನೋ ಕಲ್ತಿರ್ತಾರೆ. ಅದೆಲ್ಲ ಅವರು ಬೆಳಗ್ಗೆ ನಮ್ಗೆ ಟೈಮ್ ಕೊಡಬೇಕು. ಈ 1ನೇ ತಾರೀಯಲ್ಲಿ ನಾವು ದೇವ್ರಿಗಾಗಿ ಬೆಳಕೊಡೋದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸ್ಕೊಡೋಣ. ಅಲ್ಲೇಲೂಯ. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದುಕೊಳ್ಳೋಣ. ನಾನು ಹೇಳೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಜೊತೆಗೆ ಹೇಳಿ. ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಸರ್ವಶಕ್ತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೆ ನೀನು ಇಟ್ಟಿರೋ ಕೃಪೆಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನನಗಾಗಿ ರಕ್ಷಕನಾಗಿ ಯೇಸುವನ್ನು ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಅವರ ರಕ್ತದ ಕಾವಲಲ್ಲಿ ಈ ತಿಂಗಳು ನಡೀಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಶಕ್ತಿ ಕೊಡು. ನನಗಿರತಕ್ಕಂಥ ಅನಾರೋಗ್ಯವನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತೆಗೆದಾಕು. ನನಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ದರ್ಶನದಲ್ಲಿ ನನ್ನ ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ದರ್ಶನವನ್ನು ನನಗೆ ಕೊಡು. ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಖರ್ಚುಗಳಿದೆಯೋ ಅದಕ್ಕೆಲ್ಲ ನಿನ್ನ ಕೈಯಿಂದ ಸಹಾಯ ಮಾಡು. ಭೂಮಿ ಆಕಾಶ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರ ಕೈಯಿಂದ ಸಹಾಯ ಬರಲಿ ಅಂತ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೀನಿ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக நன்றி தகப்பனே. அவர்கள் புறப்படும் பொழுது மழையானாலும் காற்றானாலும் குளிரானாலும் வெயிலானாலும் அவர்கள் சேதப்படுத்தாதபடிக்கு அவர் போகும் பொழுது வரும் பொழுது உடைய பிரசன்னம் அவர் மேல் இருக்கும்படியாக நான் இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. இதோ வானத்து மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடிக்கு அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆமென். தொடர்ந்து வேண்டிய தேவைகளை சந்தித்தருடும் ஐயா. ஒவ்வொருத்தருடைய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிவில் தகப்பனே. எல்லா தேவைகளுக்கும் உமது கரத்திலிருந்து ಒತ್ತಾಸೆ ಬರ வேண்டும் ಎಂದು ನಾವು ತಾಳ್ಮೆಯಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ಳುತ್ತ ತಗಪ್ಪನೆ. ನಿನ್ನ ಕೈಯಿಂದ ಸಹಾಯ ಬರಲಿ ಅಂತ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೀವಿ ನನ್ನ ತಂದೆಯಾದ ದೇವರೇ. ಆಮೆನ್. ನಿನ್ನ ಆತ್ಮವೇ ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.